all, welcome back to Victory Exams Academy. இந்த வீடியோல நம்ம INM ஓட கிளாஸ் நம்பர் 2 வந்து பார்க்க போறோம். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல வந்து GS ஓட டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ அதுல நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போறோம். நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 10ல வந்து கவர் ஆகுது. ஸோ நம்ம வேர் டு ஸ்டடியில் சிலபஸில் இந்த கண்டென்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக 10th ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது. ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால இந்த டாபிக் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் டாப்பிக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தேசியத்தின் மறுமலர்ச்சி பார்த்தோம். ஸோ அது தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க காலத்துல யாரெல்லாம் கிளர்ச்சியாளர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அப்போ அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் யார் யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஓவராலா ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முதலாக தான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பூலித்தேவர். ஸோ பூலித்தேவர் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்தது அவரை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது வேலு நாச்சியார் வராங்க. ஸோ வேலு நாச்சியாரை தொடர்ந்து மூணாவது ஆங்கிலேய எடுத்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டவர் வந்து கட்டபொம்மனை தொடர்ந்து வருபவர்கள் வந்து மருது சகோதரர்களை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தீரன் சின்னமலை. ஸோ அப்படிங்கிறவரை வந்து பார்க்குறோம். ஸோ இந்த 4 பேரை பற்றி தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க, எதனால் அவங்க வந்து ஆங்கிலேயர் எடுத்து போராடும் சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதோட நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடியது வந்து வேலூர் புரட்சி. ஸோ வேலூர் புரட்சி 1806 வந்து நடந்திருக்கும். ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதனுடைய விளைவுகள் என்னென்ன, ஸோ இதெல்லாம் தான் வந்து எதுக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கான ஆரம்ப காலகட்ட ஒரு போராட்ட முறையா வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க மூலியமா தான் பின்வரும் காலங்களில் வந்த காந்தியா இருக்கட்டும், லால் பகதூர் சாஸ்திரி, இந்தியன் நேஷன் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த போராட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆரம்ப கால கிளர்ச்சிகள்ல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாளையம். ஏன்னா பூலித்தேவர் நம்ம வந்து பார்க்கறது எல்லாமே வந்து பூலித்தேவரா இருக்கட்டும், இல்லை வந்து வேலுநாச்சியாரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க. அப்போ ஒரு மன்னராக இருக்கும்போது அப்போ அவங்க கப்பம் கட்டுறதோ வரி கட்டுறதோ இதில் ஏதாவது ஆங்கிலேயரோட அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமாக தான் வந்து அந்த விளைவு வந்து வெடிச்சிருக்கும், அந்த போராட்டங்கள் வந்து வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா பாளையம். ஸோ பாளையம் அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் என்ன? பாளையம் அப்படின்னா ஒரு பகுதியை தான் நம்ம பாளையம் சொல்லுவோம். இன்னுமே நம்மளோட இப்போ ஊர் வழக்கிலையும் ராஜபாளையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பாளையம் அப்படிங்கிறது ஒரு ஊரையோ ஒரு பகுதி ஒரு ராணுவ முகாமையோ நம்ம குறிப்பிடக்கூடிய வார்த்தையா நம்ம அந்த பாளையத்தை மென்ஷன் பண்றோம். அதை வந்து நம்ம ஒரு சிற்றரசரை குறிக்கிறதுக்கு அந்த பாளையம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். இது எதுக்காக இந்த பாளையம் அப்படின்னா நம்ம இப்ப பார்க்கக்கூடியது முதல்ல ஆங்கிலேயர் எதிர்த்தது இந்த பாளையக்காரர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அப்ப அந்த பாளையக்காரர்கள் அதுல இருக்கக்கூடிய பாளையம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து இந்த பகுதியை ஆண்டவர்கள் அப்படிங்கும் போது நம்ம அவங்கள பாளையக்காரர்கள்னு சொல்றோம். அப்போ ஒரு சிற்றரசை ஆண்ட ஒரு மன்னர்களையே நம்ம வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பெயர் கொண்டு அழைத்திருப்பாங்க அப்படின்னா போலிகர் அப்படின்னு நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அழைச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கூப்பிட்ட அந்த போலிகர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னா இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசா வந்து அவங்கள வந்து வச்சிருந்திருப்பாங்க. சோ அப்போ ஒரு பேரரசுக்கு அவங்க எல்லாம் கப்பம் கட்டிட்டு அந்த பேரரசு கீழே அவங்க வாழணும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் வந்து பாலிகர் அப்படிங்கிற பெயர்ல வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாளையக்காரர்கள் ஆட்சி முறை அது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ராஜான்னு சொல்லுவோம், குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம். இந்த பாளையக்காரங்கிற பேர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு, இந்த பாளையக்காரர்கள் ஆட்சி முறை ஃபர்ஸ்ட் யாருடைய காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதாபருத்தன் அவரோட ஆட்சியின் போது தான் இந்த பாளையக்காரர்கள் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்தரின் ஆட்சியின் போது அப்போ அந்த பிரதாபருத்தன் எந்த அரசுக்கு கீழே வராருன்னா காக்கத்திய அரசுக்கு கீழே வராரு. அப்போ அந்த காக்கத்திய பேரரசு ஸோ அந்த அரசுக்கு கீழே வாராங்கல் ஆட்சி செஞ்சு வந்த பிரதாபருத்தனோட காலகட்டத்தில் தான் இந்த பாளையக்காரர்கள் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இது ரொம்ப முக்கியமான டேட்டா, அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்து மதுரை நாயக்கராக 1529 வந்து விஸ்வநாத நாயக்கர் வந்து பணியமர்த்தம் செஞ்சிருப்பாங்க. அப்ப முதல்ல 1959 விஸ்வநாத நாயக்கர் வந்து ஒரு பாளையக்கரா வந்து பணியமர்த்தம் நியமனமாயிருக்கும். ஸோ அப்ப அவரோட அமைச்சரா இருந்தது பாத்தீங்கன்னா அரியநாதர்.
ஸோ இவர் தான் இந்த விஸ்வநாதர் நாயக்கருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. ஸோ இந்த பாளையக்காரர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட காவல் திறன் வந்து பேசப்படும் வகையில் இருக்கும். பாளையக்காரர்களோட காவல் திறன் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது, ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த காவல் திறன் அவங்க வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த திறனை வந்து அவங்க என்ன பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னா படிக்காவல் அப்படிங்கிற அந்த படிக்காவல். ஸோ அவருடைய காவல் திறன் பெரிதும் பேசப்பட்டு இருக்கிறது. அதனால் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது ரெண்டுமே யாரு குறிக்குது, பாளையக்காரர்களோட காவல் திறனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த படிக்காவல் மற்றும் அரசு காவல். மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க? பாளையக்காரன் ஏற்கனவே பார்த்தோம், குறுநில மன்னர்கள்னு சொல்லலாம், இல்ல பேரரசு கப்பங்கட்டி வந்த ஒரு சிற்றரசன் நம்ம சொல்லலாம். அப்ப மொத்தம் எத்தனை பாளையக்காரர் இருந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி 72 பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்காங்க. சோ அதை வந்து நம்ம 2 டிவிஷனா பிரிக்கிறோம். ஒன்னு கிழக்கு பாளையக்காரர்கள், இன்னொன்னு மேற்கு பாளையக்காரர்கள் பிரிக்கிறோம். இந்த கிழக்கு பாளையக்காரர்கள்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், அதே போல எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையக்காரர்கள் தொகுப்புல வராங்க. மேற்கு பாளையக்காரர்ல வந்து எந்தெந்த பகுதிகள் வரும் அப்படின்னா சேத்தூர், சிங்கம்பட்டி, நடுவக்குறிச்சி, அதே போல வந்து தலைவன் கோட்டை, அதே போல ஊத்துமலை, இது எல்லாமே வந்து எது கீழே வருது, மேற்கு பாளையக்காரர்களோட பிரிவுக்கு கீழே வருது. இப்போ நம்ம வந்து பாளையக்காரர்கள் எப்போ வந்து அவங்களோட ஆட்சி தொடங்குச்சு, பாளையக்காரர்கள்லாம் என்ன, அதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு, எதனால அவங்களோட இது வந்து ஃபேமஸ் ஆச்சு, அவங்களோட ஆட்சி முறை எதனால வந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த பூலித்தேவர் அப்படிங்கக்கூடிய பூலித்தேவர், அவரும் ஒரு பாளையக்காரர். அப்ப அந்த பாளையக்காரரின் புரட்சி வந்து எப்படி இருந்துச்சு, அப்ப அவரோட ஆட்சின்னு பார்த்தோம்னா 1755 இருந்து 801 வரைக்கும் அவரோட ஆட்சி காலம் நம்ம சொல்றோம். ஸோ அந்த புரட்சி ஏற்பட்ட காலம் நம்ம சொல்லலாம் இந்த காலத்தை. ஸோ இந்த காலகட்டத்தில் கர்னல் ஹாரன் இந்த பாளையக்காரர்களுக்கும் இந்த பூலித்தேவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூலித்தேவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. அப்போ இந்த பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு எதுக்காக இவங்கெல்லாம் ஒன்று கூட்டினாங்க, ஆங்கிலேயர் எதிர்த்து போராடுறதுக்காக இந்த பாளையக்காரர்கள்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. ஸோ அந்த கூட்டமைப்பை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூலித்தேவர். இப்போ இவரோட காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கர்னல் ஹாரன் அவரோட தலைமையில வந்து பெரிய ஒரு படையை திரட்டிக்கிட்டு 1755 மாபுல் கான் வந்து ஆற்காட்டு நவாப்னு சொல்லக்கூடிய மாபுல் கான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திருநெல்வேலிக்கு வந்து படையெடுத்து போறாங்க. ஸோ இவர் ஆண்ட ஊர் வந்து திருநெல்வேலி. ஸோ பூலித்தேவர் வந்து திருநெல்வேலி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய மாபெரும் படை வந்து இவரை நோக்கி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா மதுரையை வந்து தன்வயப்படுத்திக்கிறாங்க. இந்த ஆங்கிலேய படை வந்து மதுரையை வந்து ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில பூலித்தேவர், அடுத்தது வந்து நம்ம வந்து திருநெல்வேலிக்கு தான் போகணும். அவங்களோட தலைநகரம் ஆங்கிலேயர்களுக்கு வந்த கட்டளை என்னன்னா நீங்க வந்து இன்னும் வந்து மேல் நோக்கி செல்லுங்க, அடுத்தடுத்த ஊர்களை வந்து நீங்க வந்து அப்படியே வெற்றி கொள்ள பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது நீங்க திருநெல்வேலியை நோக்கி படையிடுங்க, அப்பா பூலித்தேவரை எடுத்து நீங்க வந்து ஆட்சி பண்ணுங்க, போரிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸோ அந்த இடத்துல கர்னல் ஹாரன் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு முடிவு வந்து அந்த இடத்துல எடுக்கிறாரு. இப்போ வந்து அதுக்கான தக்க சூழ்நிலை இல்லை, நம்மளுக்கு தேவையான படை வீரர்கள் இல்லை, பீரங்கி அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ பற்றாக்குறையா இருக்கு பீரங்கி எல்லாம். ஸோ படை வீரர்களுக்கு ஊதியம் வந்து நம்ம குறைவா தந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காரணங்கள்னால இப்போ வந்து நம்ம படையை வந்து திருநெல்வேலி நோக்கி நம்ம வந்து போருக்கு செலுத்த வேணான்னு சொல்லி திருப்பி அவங்க ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஸோ இதை காரணமா வச்சு ஸோ நான் சொன்ன வேலையை நீ செய்யல இல்லையா, அதனால ஒன்று நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கர்னல் ஹாரன் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இடைநீக்கம் செஞ்சிடறாங்க. ஸோ பணி நீக்கம் அந்த இடத்துல நடக்குது. அடுத்து நவாப் சந்தா சாஹிப்பின் முதல்வர்கள்னு பார்த்தா நம்ம முக்கியமான முதல்வர்கள்னு சொல்லி 3 பேரை சொல்றோம். யானா, அதே போல முடிமையா, அதே போல நபிகான் கட்டாக். இந்த 3 பேரும் தான் ஆட்சியாளராக வந்து மதுரை, திருநெல்வேலி இந்த 2 பகுதிக்கு ஆட்சியாளர்களாக ஆங்கிலேயர்கள் வந்து இந்த 3 பேரையும் நியமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு ரூல் போடுறாங்க, ஏதோ ஒரு கட்டளை, ஏதோ ஒரு வரி வசூலிக்கணும் அப்படின்னா இவங்க தான் வந்து அதுக்கு தலைவராக இருந்து அந்த வந்து மேற்கொள்றாங்க. ஸோ அப்போ இந்த 3 பேர்களும் வந்து படையெடுக்கிறது ஆற்காட்டு நவாபுக்கு எதிராக படையெடுக்கிறாங்க. ஆற்காட்டு நவாபான முகமது அலிக்கு எதிராகவும் அதே போல மேற்கு பாளையக்காரர்கள் வந்து இவர்களுக்கு ஆதரவும் கொடுக்கறாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கு பாளையக்காரர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் ஆற்காட்டு நவாபை வந்து இந்த 3 பேருமே வந்து எதிர்க்கிறாங்க, நவாபுகளை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் பார்த்தோம். ஸோ அப்போ அவங்களோட கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிவகிரி பாளையக்காரர்கள், எட்டயபுர பாளையக்காரர்கள், பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள் எல்லாமே வந்து ஆங்கிலேயரோட சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆங்கிலேயருக்கு ஆதரவு கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மன்னர்கள் மற்றும் புதுக்கோட்டை பாளையக்காரர்கள்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவு கொடுத்தவங்க. ஸோ அவருக்கு அகேன்ஸ்டா பூலித்தேவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதர் அலி மற்றும்
ஃப்ரெஞ்சு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து புலித்தேவர் வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் அப்ரோச் பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு ஏற்கனவே ஒரு போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோட ஏற்கனவே போர் முனையில் போர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில் ஹைதர் அலியால் கம்ப்ளீட்டாக வந்து அந்த போரை விட்டுட்டு வந்து புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் புலித்தேவருக்கு இப்போ ஒரு கை உடஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் யாரை நம்பி இருந்தார் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஸோ அப்போ அடுத்தது வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரன் எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சோட தலைநகரான அந்த பாண்டிச்சேரியும் அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அதையும் தன்வயப்படுத்திக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ இதனால ஃப்ரெஞ்சோட ஆதிக்கமும் அந்த இடத்துல குறைஞ்சிருது. அப்போ ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ண இந்தியாவில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களே நிறைய பேர் வந்து உதவி பண்ணுறாங்க. ஆனால் வந்து பூலித்தேவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக கேட்ட 2 கையுமே அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தனியாக நின்று அந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணுறாரு. அப்படி இருந்தும் காலக்காடு போரில் வந்து மாபுல் கானுக்கும் பூலித்தேவருக்கும் கிட்டத்தட்ட போர் நடக்குது. அதில் பூலித்தேவர் வந்து வெற்றி பெற்றுறாரு. மாபுல் கான் வந்து தோற்கடிக்கப்பட்டுறாரு. ஸோ அப்போ பாருங்க அந்த மாபுல் கானுக்கு எத்தனை ஹெல்ப் வந்து வந்திருக்கு. நவாபின் கூடுதல் படை அந்த மாபுல் கானுக்கு அந்த போரில் கிடச்சிருக்கு. கம்பெனியில் வந்து 10,000 சிப்பாய்க்கு மேலே அனுப்பியிருக்காங்க. அதே போல் படை வீரர்கள் கிட்டத்தட்ட 600 பேர் படை வீரர்கள் வந்திருக்காங்க. கர்நாடகத்திலிருந்து குதிரைப்படையும் காலான் படையும் அந்த போருக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருந்துமே இந்த மாபுல் கான் வந்து அந்த போரில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசுப் கான் என்று அழைக்கப்படும் கான் சாஹிப் என்று அழைக்கப்படும் மருதநாயகம். இது மத மாற்றத்தினால அந்த பெயரை வந்து அவர் மாத்திக்கிட்டாரு. அவரோட ஒரிஜினல் பேர் வந்து மருதநாயகம். அடுத்து கான் சாஹிப், அதே போல யூசுப் கான் அப்படிங்கிற பெயர்களை வந்து அவர் வந்து மாத்தி அமைச்சுக்கிறாரு. ஸோ இப்போ அந்த யூசுப் கானுக்கும் 2 போர் முனையில் அவரும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று ஃப்ரெஞ்சு, இன்னொன்று ஹைதர் அலி. ஸோ ஃபைனலி வந்து இப்போ பீரங்கி படை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த ஆங்கிலேயருக்கு பீரங்கி படை வந்து சப்ளை வந்து செய்யப்பட்டுச்சு. எந்த ஆண்டு? செப்டம்பர் 1760 வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பீரங்கி ஆயுதங்கள், அந்த படைகள், வீரர்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கான தோல்விக்கான காரணம் இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா களக்காடு போரில் வந்து அவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த ஆயுதங்கள் இல்லாதனால தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் வந்து சொல்கிறாங்க. அப்போ 1961 வந்து மே 16. ஸோ இந்த டேட்டில் வந்து அவங்க 3 முக்கிய புலித்தேவர்களின் கோட்டையை வந்து கைப்பற்றாங்க. எப்போ இந்த ஆயுதப்படைகள், இந்த பீரங்கி படைகள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் போர் தொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட படைகளை வந்து கைப்பற்றாங்க. ஸோ நெற்கட்டும் சேவல், அதே போல் வாசுதேவநல்லூர், அதே போல் வந்து பழையூர் கோட்டை, இது எல்லாமே வந்து புலித்தேவரோட ஆட்சியில் இருந்தக்கூடிய அவரோட கோட்டைகள். அது எல்லாமே கைப்பற்றிடுறாங்க. ஸோ இதில் தான் இந்த இடைப்பட்ட காலங்களில் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயருக்கும் இந்தியர்களுக்கும் சண்டை எப்படி மூண்டுட்டு இருந்துச்சோ அதே போல் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு, டச்சுக்காரர்களுக்கு இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா. ஸோ அப்போ அதில் வந்து ஃப்ரெஞ்சை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த பாண்டிச்சேரியை வந்து அவங்களோட தலைநகரை வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. 1764 வந்து யூசுப் கான் வந்து தூக்கிலிடப்பட்டார். ஸோ இப்போ யூசுப் கான் எந்த ஆண்டு வந்து இறக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா யூசுப் கான் தான் வந்து ஃப்ரெஞ்சு அதே போல் வந்து ஹைதர் அலி கூடயும் போரிட்டு இருந்திருப்பாரு. இப்போ 1764 3 சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஒன்று யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டும் 1764 தான். அடுத்த நெற்கட்டும் சேவலை வந்து திருப்பி தோத்துட்டாரு இல்லையா. நெற்கட்டும் சேவலை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. திருப்பி என்ன பண்றாருன்னா, இந்த பூலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவலை 1764 மீட்கிறாரு. அதே போல கேப்டன் கேம்வெல் அப்படிங்கிறவரு புலித்தேவரை வந்து தோக்கடிச்சிடறாரு. அப்போ புலித்தேவரால் எந்த கேப்டன் வந்து புலித்தேவர் தோக்கடிச்சாங்க அப்படின்னா கேப்டன் கேம்பெல். ஸோ அடுத்தது திருப்பியும் ஆங்கிலேயர்கிட்ட தோத்துறாரு. இவரை தொடர்ந்து வந்து ஒண்டி வீரன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஃபேக்ட் வருது. இது வந்து புலித்தேவர் ஒரு பிரிவின் தலைவன். ஸோ புலித்தேவரோட ஒரு பிரிவோட தலைவன் தான் இந்த ஒண்டி வீரர். ஸோ இவர் வந்து எதுக்காக இவரை நம்ம ஃபேமஸாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போரில் இவரோட கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். அந்த துண்டிக்கப்பட்ட கையை பார்த்துட்டு அவர் சொல்லக்கூடிய பெருமையான விஷயம் என்னன்னா, நான் நிறைய பேரை போரில் வந்து அவரோட தலையை வந்து ஆங்கிலேயர்களின் தலையை வந்து எடுத்திருக்கேன், அவரோட உயிரை வந்து எடுத்திருக்கேன், அதுக்கான வெகுமதியாக நான் வந்து பார்க்குறேன், எனக்கு கொடுத்த ஒரு பரிசாக வந்து பார்க்குறேன் எனக்கு இந்த ஒரு கை இல்லாதது. அப்போ அந்த கை இல்லாத போலாம் நினைக்கும் போது என்னோட நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய அத்தனை பேரையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணியிருக்கேன், அவங்கள வந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இது எனக்கு ஒரு வெகுமதியாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த ஒண்டி வீரர் வந்து ஒரு சிறப்பான ஒரு வாக்கியம் வந்து கொடுத்திருப்பாரு. அதனால இந்த ஒண்டி வீரர் வந்து புலித்தேவரின் ஒரு பிரிவின் தலைவராக இருந்த ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் புலித்தேவரோட ஒரு சிறப்பான எழுச்சிகள் வந்து நடந்திருக்கும். அடுத்து அவரை தொடர்ந்து வேலுநாச்சியரை பார்க்க போகிறோம். வேலுநாச்சியர் 1730 1796 வரைக்கும். வேலுநாச்சியர் நம்ம வந்து தமிழ்லேயே வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து ஒரே மகளாக பிறந்திருப்பாங்க 1730. அடுத்து அவங்க 16வது வயசுல வந்து முத்துவடகநாதரை வந்து மணந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு, வெள்ளச்சி நாய்ச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கும்.
1772 ஆற்காட்டு நவாபும் அதே போல வந்து லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவரும் சேர்ந்து காளையக்கோர் கோயிலில் வந்து தாக்கியிருப்பாங்க. அப்போ வஞ்சகமா முத்துவடுகநாதரை வந்து வஞ்சகத்தினால அவரை வீழ்த்தி அவரை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ தன்னுடைய கணவரை வந்து இழந்திருப்பாங்க வேலுநாச்சியார். தன் கணவரை இழந்து தன் இடத்தை வந்து ஆங்கிலேயரிடம் தொலைத்த அந்த வேலுநாச்சியார் திருப்பி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. ஸோ தோத்து போன அந்த 8 வருஷம் வந்து அவங்க பீரியட் எடுத்துக்கிறாங்க. அங்கிருந்து அவங்க திண்டுக்கல் கோட்டைக்கு போறாங்க. திண்டுக்கல் கோட்டையில வந்து தான் அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ அந்த திண்டுக்கல் கோட்டையில 8 யாரோட சப்போர்ட்ல இருக்காங்கன்னா கோபால நாயக்கரோட சப்போர்ட்ல திண்டுக்கல் கோட்டையில 8 வருஷம் தங்கியிருக்காங்க. அந்த 8 வருஷம் தன்னுடைய படையை திரட்டி திருப்பி அந்த 8வது வருஷம் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடி தன்னுடைய கோட்டையை வந்து மீட்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வேலுநாச்சியார் பண்ண ஒரு பெரிய சாதனை. அப்ப அந்த வேலுநாச்சியாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டவராயனார் வேலுநாச்சியாரோடைய தலவாயின்னு சொல்லக்கூடியது ராணுவ தலைவர். ஸோ இந்த வேலுநாச்சியாரோட ராணுவ தலைவரான தாண்டவராயனார் வந்து ஹைதர் அலி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு 5000 காலான் படையும் வீரர்களும் குதிரைப்படை வீரர்களும் எங்களுக்கு வந்து தேவைப்படுது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதே போல ஹைதர் அலியும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வேலுநாச்சியாரின் வெற்றிக்காக அத்தனை படை வீரர்களையும் வந்து அவங்களுக்கு அந்த திண்டுக்கல் கோட்டைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கேட்ட ஒரு வார்த்தைக்காக அவங்க வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அதே போல தான் வந்து ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையின் தலைவர் சையது. ஸோ திண்டுக்கல் கோட்டையின் தலைவராக இருந்தவர் வந்து சையது. ஸோ அந்த சையதை வந்து தோக்கடிச்சு ஸோ அந்த ஆங்கிலேயரை வந்து தோக்கடிச்சு அவங்க வந்து அந்த கோட்டையை வெற்றி பெற்றிருப்பாங்க. இது நம்ம தமிழ்லேயே கதையில படிச்சிருப்போம். ஸோ குயிலி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த கோட்டை விஜயதசமி நாளில் வந்து அந்த கோட்டையில பெண்கள் வந்து மாறுவிடம் அடைந்து அது பெண்கள் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். அப்போ அந்த பூஜையின் போது பெண்கள் மட்டும் உள்ள போய் ஃபர்ஸ்ட் அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடியவங்களை அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் இவங்க எல்லாமே தளபதியோட சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. இந்த வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மருது சகோதரர்கள். இந்த மருது சகோதரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய கணவரான வடுகநாதர். ஸோ முத்து வடுகநாதரோட அவையில இருந்த அமைச்சர்கள் தான் வந்து இந்த மருத பாண்டியர்கள், மருது சகோதரர்கள் சொல்லக்கூடியது. அதனால தன்னோட மன்னனோட மனைவி இவங்க இல்லையா. ஸோ தன்னுடைய மன்னனை வந்து நம்ம எப்படி ஒரு மன்னனை எப்படி நம்ம பேம்பரிங் பண்ணுவோமோ எப்படி பாதுகாக்கவோமோ அதே போல அவரோட மனைவிக்கு இழந்த அந்த நாட்டை வந்து மீட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக வேலுநாச்சியாருக்கு வந்து இந்த மருது சகோதரர்கள் வந்து துணை புரிஞ்சிருப்பாங்க. ஸோ குயிலி வந்து அந்த ஆயுத கடங்களை தன் மீது தீயை வந்து வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்கள் ஆங்கிலேயரோட ஆயுத கடங்கள்ல போய் ஒரு தீ விபத்தை வந்து ஏற்படுத்தி அங்க வந்து உள்ள கோட்டையின் உள்ள வந்து ஒரு வெடிகுண்டு வெடிச்ச மாதிரியான ஒரு நெருப்பு கனலே வந்து அங்க எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து தன்னுடைய கோட்டையை வந்து மீட்டிருப்பாங்க வேலுநாச்சியார். இந்த கதைகள்லாம் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். இங்கேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்னா எந்த இயரில் என்னென்ன இது நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கேன். அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். 1790 1799 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ இவரோட தந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் சொல்கிறோம். இவங்க ஆட்சி பண்ண இடம் பாஞ்சாலம் குறிச்சின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலம். இவர் கிட்டத்தட்ட தன்னுடைய 30வது வயதில் தான் பாளையக்காரராக இவர் வந்து பொறுப்பேற்கிறாரு. இவரோட அமைச்சர்னு பார்த்தா சிவசுப்பிரமணியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக இவர் ஆங்கிலேயர் எடுத்து போராடி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஆங்கிலேயருக்கு கட்ட வேண்டிய அந்த கப்ப வரிகளை செலுத்தல. சோ பாத்தீங்க அப்படின்னா அந்த கப்ப வரிகளை 6ல் 1 பங்கு வந்து நவாப் குடும்பம் வந்து பராமரிக்கும். ஸோ நிலவரி தான் வந்து முக்கியமா இருந்துச்சு. அந்த நிலவரியில் 6ல் 1 பங்கு கொடுக்கக்கூடிய அந்த 1 பங்கு யாருக்கு தான் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நவாபோட குடும்பத்துக்கு அவங்களோட சொந்த செலவுக்கு இந்த நவாபின் குடும்பத்துக்கு செல்லப்படும். அதனால இது அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருந்துச்சு. இங்க மக்கள் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு உயர்வை செஞ்சு உழைச்சு இவ்வளவு கொடுக்கும்போது அதுல 1 பங்குல அவன் சொகுசா வாழ்றான் அப்படிங்கும் போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து கொடுக்கக்கூடிய வரிகளை வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்க மாட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட 3310 பக்கோடா அப்படிங்கிறது அந்த அளவுகள், அந்த வரியின் அளவுகள். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நிலுவையில் வச்சிருந்துப்பாரு. இன்னும் கொடுக்காம நீங்க வந்து பெண்டிங்ல வந்து வச்சிருந்துருப்பாரு. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அப்போ அதை கேட்கறதுக்காக 1798 வந்து ஜாக்சன் அனுப்பியது. ஸோ ஜாக்சன் தான் வந்து ஒரு ஆணையை வந்து பிறப்பிக்கிறாரு. என்னன்னா நீ வந்து என்னை மீட் பண்ண இருக்கல, நீ தான் வந்து அதிகமாக பெண்டிங் வச்சிருக்க, ஃபீஸ் என்ன பே பண்ணாமல் இருக்கா, ஸோ நீ வந்து என்னை மீட் பண்ண அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பிரின்சிபல் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்பாங்களோ அழைப்பாங்களோ கூப்பிடுவோம் கால் லெட்டர் அனுப்புவாங்களோ அதே போல் இவர் வந்து ஒரு ஆணையை வந்து அனுப்புறாரு. யாரு ஜாக்சன் வந்து ஒரு ஆணையை அனுப்புறாரு. இந்த டேட்ல இந்த டைம்ல நான் வந்து நீ மீட் பண்ண அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஆணையை வந்து அவர் ஏற்றுக்கல கட்டபொம்மன். ஸோ அவர் வந்து மீட் பண்ணவும் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவனே உள்ள தெனாவட்டா இருக்கும்போது நம்ம எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லி அடுத்த 2 முறை வந்து கட்டபொம்மன் அவரை பார்க்க ட்ரை பண்ணும் போதும்
ஜாக்சன் வந்து அதை கொஞ்சம் சீன் போட்டு அதை வந்து வெகுமதிச்சிருவாரு. ஸோ அது வந்து அனுமதிச்சிருக்க மாட்டாரு, பார்த்துருக்க முடியாது. அப்போ எப்போ தான் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பேரும் 19 செப்டம்பர் 1798 தான் வந்து 2 பேரும் ராமநாதபுரத்தில் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கோர்ட்டில் வந்து கட்டபொம்மன் நின்றுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து ஜாக்சன் வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு இருந்ததாகவும் நம்ம நிறைய படங்களில் இதிலெல்லாம் பார்த்துருப்போம், கதைகள்லாம் கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட வரலாறுல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ஜாக்சனுக்கு முன்னாடி கட்டபொம்மன் நின்றுக்கிட்டு இருந்தாரதாகவும், அவரை சரமாரியான கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்தியதாகவும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க வரலாறுல. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருக்கிற சரிப்பட்டு வராது, இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கிருந்து எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து அவரை காப்பாற்றுறதுக்காக, அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணவங்க தான் வந்து ஊமைத்துறை. ஸோ அப்போ அந்த கோர்ட்ல இருந்து, அதாவது அந்த இடத்துல இருந்து ராமநாதபுரம் அவையில இருந்து அவரை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஊமைத்துறை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல லெப்டினன்ட் கிளார்க் வந்து அந்த கழகத்துல வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கழகத்துல அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக லெப்டினன்ட் கிளார்க்கை வந்து கொல்லப்பட்டுருவாரு. ஸோ அதுக்காக சிவசுப்பிரமணியன், யார் சிவசுப்பிரமணியன் அமைச்சர், கட்டபொம்மனின் அமைச்சரை வந்து அவங்க வந்து கைது செஞ்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்சல்ட்டை தாங்க முடியாத கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, மதராஸ் ஆட்சிக்குழுக்கு ஒரு வந்து மனு வந்து அனுப்பியிருப்பாரு, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாரு, நம்ம மொழியில் வச்சுப்போம். ஸோ என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி என்னை அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க, பட் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மரியாதை கொடுக்கல, ப்ராப்பரான எதுக்கு கூப்பிட்டாங்களோ அதுக்கான வேலையை வந்து உங்க பார்க்கல, எனக்கு எவ்வளோ இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த ஆட்சிக்குழுவில் இருந்த மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, ஆட்சிக்குழுவில் இருந்தவங்க வில்லியம் பிரான்ஸ், அதே போல வில்லியம் ஓரம், ஜான் காலா மேஜர், ஸோ காசா மேஜர் அப்படிங்கிற அந்த 3 பேரும் வந்து அந்த ஆட்சிக்குழுவில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து விசாரிச்சு பார்க்குறாங்க. விசாரிச்சு பார்த்ததுல கட்டபொம்மன் மீது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது இந்த கோர்ட், இது வந்து ஒரு கோர்ட் மாதிரி, அந்த கோர்ட்டு ஒரு முடிவு வந்து சொல்லுது. இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கக்கூடிய அந்த டைம்ல ஆளுநராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிளைவுங்கிறவர் வந்து ஆளுநராக இருந்திருப்பாரு. ஸோ அவரு இந்த நீதிபதிகள்லாம் நீதியை விசாரிச்சு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாரு. யாரு? ஆளுநர் வந்து கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, சுப்பிரமணியனை வந்து ஜெயிலில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கைது பண்ணியிருப்பாங்க, அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முதல் ஆணையையும், 2வது ஆணை வந்து ஜாக்சனை வந்து பணி இடைநீக்கம் செய்யணும், ஏன்னா வந்து அவர் தானே இன்சல்ட் பண்ணி அனுப்பிவிட்டாரு, ஸோ அதனால பணி இடைநீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஆணையை ஏற்கனவே வந்து எட்வர்ட் கிளைவ் வந்து முடிவு பண்ணி அந்த ஆணை வந்து போயிட்டு இருக்கோம். இந்த டைம்ல அந்த கேஸை விசாரிச்சு அந்த கேஸ்ல வந்து கட்டபொம்மன் மீது எந்த தப்பும் கிடையாது, தவறு பண்ணது எல்லாமே ஜாக்சன் தான் அப்படின்னு சொல்லி ஜாக்சனை முழுசாவே பணியில இருந்து நீக்கியிருப்பாங்க. அப்ப அவருக்கு பதிலாக அந்த பதவிக்கு வரவர் எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிற ஒரு ஆளுநர் வந்து அடுத்தது வந்து பணியில் அங்கே அமர்த்துறாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், நம்மளுக்கு ஒரு ஜட்மெண்ட் நம்ம பக்கம் ஃபேவராக வரணும் அப்படின்னா நம்ம மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கணும் கவர்மெண்ட்டில். நீ ஏற்கனவே என் மேலே 10-15 கேஸ் இருக்குது, அந்த டைமில் போய் நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணால் அது வந்து தப்பாகிடும் இல்லையா. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன்னா இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள், அப்போ ஆங்கிலேயனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். அப்படிங்கும்போது இவர் கட்டாத அந்த கப்பத்தில் முக்கால்வாசி அடைச்சிடுறாரு, கட்டி முடிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1080 பக்காடா மட்டும்தான் வந்து பேலன்ஸாக வைக்கிறாரு. ஸோ மீதி எல்லாத்தையும் கட்டிட்டாரு. அப்போ பார்க்கும்போது இவர் வந்து கட்டிட்டு தான்ப்பா இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நேம் வந்து கிரியேட் ஆயிடுது. ஸோ அதனால இதுக்கு தான் வந்து ஜாக்சன் அழைச்சிருப்பாரு. ஆனால் அந்த ஜாக்சன் பண்ண இன்சல்ட்னால ரொம்ப மன உடைந்த கட்டபொம்மன் வந்து இந்த வழக்கை வந்து போட்டிருப்பாரு. ஸோ அதில் இவர் வெற்றியும் பெற்றிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய கூட்டமைப்பை மருதுபாண்டியர்கள் ஏற்படுத்தினர். அந்த கூட்டமைப்பு யாரால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, மருதுபாண்டியர்களால் இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, திண்டுக்கல் கோபால நாயக்கர், அதே போல் ஆனைமலையில் யதுல் நாயக்கர், இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பெயர்கள் எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், அதில் வந்து கோபால நாயக்கர், அதே போல் ஆனைமலையில் வந்து யதுல் நாயக்கர் வந்து இந்த கூட்டமைப்பில் முக்கியமானவர்கள். ஸோ அப்போ இந்த கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தலைவராக வந்து யார் இருந்திருப்பாருன்னா மருதுபாண்டியர். இது வந்து திருச்சியில் வந்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கும். அந்த அறிக்கை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வில்லிங் இருக்கோ எல்லாருமே வந்து ஆங்கிலேயருக்கு எதிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண. அப்போ முதல் அறைகூவல் விடுத்த அறிக்கை அப்படின்னு சொன்னால் அந்த திருச்சி அறிக்கையை வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மே 1799 வந்து வெல்லஸ்லி பிரபு மெட்ராஸ்ல இருந்திருப்பாரு. ஸோ அங்கிருந்து அவர் ஒரு ஆணையம் வந்து பிறப்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய படைகள் எல்லாம் ஏன் சும்மா இருக்கு, அதை திரட்டி கொள்ளுங்க. ஸோ எல்லா படையுமே கூட்டிட்டு போய் நீங்க திருநெல்வேலியை வந்து எதிர்த்து போராடி அந்த நாட்டை வந்து நீங்க, அந்த மாநிலத்தை வந்து நீங்க கேப்சர் பண்ண ஆரம்பிங்க.
ஸோ அந்த ஸ்டேட் நம்மளுக்கு வேணும், ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால அதை வந்து ஒரு வார் வந்து அந்த இடத்துல நடக்குது. ஸோ அது காரணமாக இருந்தது வெல்லஸ்லி பிரபு எந்த இதில் சொல்லியிருப்பாருன்னா மே 1799 வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த குழுக்கு தலைமை வகித்தது வந்து மேஜர் பானர்மேன் அப்படிங்கிறவர் தான் தலைமை வகிச்சிருப்பாரு. ஸோ இந்த கூட்டத்தோட இந்த ஆங்கிலேயரோட எந்த படை வந்து இணையுது அப்படின்னு பார்த்தா திருவிதாரங்கூர் படை வந்து இதோட இணையுது. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து திருநெல்வேலி மாகாணத்தை எதிர்த்து போராட ரெடியாக இருக்காங்க, படையை திரட்டிட்டு செல்றாங்க. ஸோ அடுத்து 1799 செப்டம்பர் 1 வந்து நிபந்தனை கட்டபொம்மனுக்கு வழங்கப்பட்டது, வந்து சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இத்தனை படையை வந்து திரட்டிட்டு போயாச்சு, ஸோ சரண்டர் ஆயிருன்னு சொல்லி ஒரு நிபந்தனை போடுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து எந்த பதிலும் உங்களுக்கு சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 முழுசா ஆங்கிலேயர்களோட முழு ஃபோர்ஸையும் வந்து இறக்குறாங்க. ஆயுதப்படை, காலான் படை, குதிரைப்படை, பீரங்கி படைன்னு எல்லாமே வந்து இந்த திருநெல்வேலியை வந்து சூழ்ந்துருச்சு, பாஞ்சாலங்குறிச்சியை சூழ்ந்துருச்சு. இப்போ வேற வழியே இல்லை, அவருக்கு வந்து சரண்டர் தான் ஆகணும். அந்த டைம்ல தலைமை ஏற்ற அந்த பானர்மேன்கிறவர் ஒரு தூது அனுப்புறாரு கட்டபொம்மனுக்கு. யார் மூலியமா தூது அனுப்புறாருன்னா ராமலிங்கர். ஸோ அவர் மூலியமா ஒரு தூது அனுப்புறாரு. என்ன தூது அப்படின்னா, சரணடைஞ்சிருங்க, வந்து நாங்கள் வந்து உங்களை எல்லாமே சூழ்ந்துட்டோம், வேற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி தூது அனுப்புறாரு. ஸோ அவரு கோட்டைக்குள்ளே போறாரு, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளே போயிட்டு அந்த தகவலை சொல்லிட்டு திருப்பி வரும்போது என்ன பண்றாருன்னா, ஸோ என்னென்ன அந்த கோட்டையின் உட்புறம் எப்படி இருக்கு, கட்டமைப்பு எப்படி இருக்கு, எத்தனை ரூம் இருக்கு, எங்கே போனால் கிங் உட்காந்துருப்பாரு, எங்கே போனால் வந்து கட்டபொம்மன் இருப்பார், அவர் எப்படி நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸ், அந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இங்கே சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான தாக்குதல் பிளானை வந்து ரெடி பண்றாரு இந்த பானர்மேன். ஸோ அதனால வந்து கட்டபொம்மன் தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்து இந்த போரில் வந்து, அதாவது இந்த வாரில் வந்து இறக்குறது அப்படின்னு பார்த்தா சிவசுப்பிரமணி தான் இறக்குறாரு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா கோலார்பட்டியில் வந்து அவரை கைது செய்கிறாங்க. ஆனால் நாகலாபுரம் செப்டம்பர் 13 வந்து அவரை நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரை தூக்கிடுறாங்க. அடுத்து கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பித்து புதுக்கோட்டைக்கு வந்து ஓடிடுறாரு. ஸோ அந்த இடத்துல இவர் ஹெல்ப் கேட்டு போறாரு. ஆனால் வந்து இவரை வந்து ஏமாற்றப்படுறாரு. யாராலனா எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் ஏமாற்றப்படுறாரு. எட்டயபுரத்துக்கிட்டையும் புதுக்கோட்டைக்கிட்டையும் இவர் வந்து ஹெல்ப் கேட்கிறாரு கட்டபொம்மன். ஆனால் வந்து அவங்க ஏற்கனவே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு விசுவாசியா அவங்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு வந்தனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாறிடுறாங்க. ஸோ இவருக்கு எந்த ஒரு நீடுமே அங்கே இல்லாமல் போயிருச்சு. கடைசியாக வேற வழி இல்லாமல் அக்டோபர் 16 இவர் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு ஒரு பெரிய ஒரு விசாரணை நடக்குது. இவரை கேலி பண்ணி கூத்து பண்ணி இவர் சொல்ற எதையுமே கேட்காம ஸோ ஒரு விசாரணை வந்து நடக்குது. யாரோட தலைமையில, பானர்மேன் தலைமையில வந்து நடக்குது. ஸோ அப்போ முடிஞ்சு இவர் என்னதான் நான் தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கிட்டாலும் இவர் மேலே தப்பு தான் சொல்லி அந்த டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ கயத்தார் அப்படிங்கிற இடத்துல பழைய கோட்டை முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் கட்டபொம்மனுக்கு தூக்கு வழங்கப்படுது. ஸோ இதோட வந்து கட்டபொம்மன் முடிகிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள். ஸோ இதை நம்ம பெரிய மருது மற்றும் சின்ன மருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரிய மருதின் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1748 801 வரைக்கும். இங்கே வந்து 1753 801 வரைக்கும் சின்ன மருதுவின் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மருது சகோதரர்கள் வந்து இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தளபதிகள். யாருடைய தளபதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை முத்துவடுகநாதர். இந்த முத்துவடுகநாதர் யாரு நம்ம பார்த்தோம், ஏற்கனவே வேலுநாச்சியாரோட கணவரான முத்துவடுகநாதர். ஸோ அவரோட தளபதிகள் தான் வந்து இந்த மருது சகோதரர்கள். ஸோ இப்போ இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி வந்து பூலித்தேவர் ஒரு பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை ஏற்படுத்தினாரோ அதே போல இந்த மருது சகோதரர்களின் களம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1800 1801 இந்த ஒரு வருஷம் அவங்களோட களம்னு சொல்றோம். அப்ப இவர் வந்து ஒரு கூட்டமைப்பை வந்து இவங்க வந்து ஏற்படுத்துறாங்க. அந்த கூட்டமைப்பு மருது சகோதரரின் களம், அதுதான் வந்து ஆங்கிலேயர்களின் பாஷையில சொன்னா 2ஆம் பாளையக்காரர்களின் போர். முதல் பாளையக்காரர்கள் பூலித்தேவர் நம்ம பார்த்தோம். 2ஆம் பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லக்கூடியது மருது சகோதரர்களின் போர். ஸோ அப்போ அதுல வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மருது பாண்டியர் சிவகங்கை, அதே போல கோபால நாயக்கர் திண்டுக்கல், கேரளவர்மன் மலபார், கிருஷ்ணன் மைசூர், அதே போல தூண்டாஜி அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த 2ஆம் பாளையக்காரர் போர்களில் பங்கு பெற்ற முக்கியமான அம்சங்கள். கட்டபொம்மனின் கழகம் 1799 அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆண்டு 1800 801 வரைக்கும் மருது சகோதரர்களின் கழகம் தொடங்கப்படுது. கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனோட சகோதரர்களான ஊமைத்துறை மற்றும் செவத்தையா இவங்க 2 பேரையுமே பிப்ரவரி 1801 பாளையம் கோட்டையில வந்து சிறையில் அடிச்சிடறாங்க. ஸோ அங்கிருந்து அவங்க தப்பிச்சு கமுதியில வந்து தஞ்சமடைகிறாங்க. அங்க கமுதியில இருந்தவங்கள இந்த சகோதரர்கள் வந்து சிறுவையில வந்து பத்திரமா வந்து பாதுகாத்து அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1801 ஜூன் மருது சகோதரர்கள் ஒரு பிரகடனம் வெளியிட்டுனா அந்த பிரகடனத்தின் பேர் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்ட்டு. இது வந்து ஒரு
அரைக்கூவல். அந்த அரைக்கூவல் வந்து எங்கெங்கெல்லாம் ஒட்டப்பட்டுச்சுன்னா நவாபின் கோட்டை முன்னாடியும் அந்த அரைக்கூவல் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி அடிச்சு ஒட்டப்பட்டிருந்துச்சு. அதே போல ஸ்ரீரங்கம் கோயிலின் சுற்றுச்சுவரிலும் இந்த அரைக்கூவல் வந்து அரைக்கூவல்ல என்னன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இங்க யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறீங்களோ எல்லாருமே கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதரவு திரட்டுவதா இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேரை வந்து திரட்டியிருக்காங்கன்னா 20,000 பேரை வந்து இதில் வந்து திரட்டியிருக்காங்க. இந்த யுக்தி பிரிட்டிஷ் படையில் இருந்த பிரிட்டிஷ் படைக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தா புதுக்கோட்டை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுரம் ஏற்கனவே வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ புதுக்கோட்டை, எட்டயபுரம், அதே போல் வங்காளம், சிலோன், மலேயா அப்படிங்கிற அந்த அரசர்கள் எல்லாமே பிரிட்டிஷுக்கு வந்து பிரிட்டிஷ் படையோட கை கோத்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட யுக்தி அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் என்ன யுக்தியில் வந்து கையாண்டாங்க அப்படின்னா பிரித்தாளும் கொள்கையை வந்து கையாண்டிருப்பாங்க. ஸோ இந்த கொள்கையினால அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து கிடைச்சிருக்கும். மே 1801 திருச்சி மற்றும் தஞ்சையில் வந்து பிரிட்டிஷ் வந்து தாக்கியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதில் கலகக்காரர்கள் வந்து நிறைய பேர் அந்த போரில் வந்து தோத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் தஞ்சம் வந்து புகுந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 பேர், ஒன்று பிரான்மலை மற்றும் காளையர் கோவிலில் அதிகமாக தஞ்சம் வந்து அடைஞ்சாங்க பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 1801 சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர் தங்களோட இணைச்சிட்டாங்க. அதோட வந்து மருது சகோதரர்கள் இது வந்து முடிவு பெறுது. அப்போ திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 சகோதரர்களில் வந்து 2 பேரையும் தூக்கிலிட்டிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சி 1801 நவம்பர் 16 ஊமைத்துறை மற்றும் செவலத்தாய். ஃபர்ஸ்ட் வரிசையா யாரெல்லாம் இறந்துட்டு வராங்க, யாரெல்லாம் தூக்கிலிட்டிருக்காங்கிறது வரிசையா வந்து பார்த்துக்கோங்க. அப்போ ஊமைத்துறையை வந்து அதாவது சகோதரர்களோட தூக்கிலிட்டுக்கு அடுத்தது தான் பாஞ்சாலங்குறிச்சியில் 1801 நவம்பர் 16 வந்து ஊமைத்துறை மற்றும் செவத்தையாவை வந்து தலை துண்டிக்கப்பட்டு அவங்களையுமே கொண்டுடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 73 ரிவோல்டர்ஸ்ங்கிறது வந்து நம்ம சொல்லக்கூடிய கலகக்காரர்கள். மொத்தம் 73 கலகக்காரர்கள் வந்து மீதி இருக்கக்கூடிய 73 புரட்சியாளர்களையும் மலேயா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டன. ஸோ இந்த புரட்சியை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31 அப்போ கையெழுத்திடப்பட்டது. அதுல அனைத்து கோட்டைகளும் பாளையக்காரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி இருக்கக்கூடிய அந்த பாளையக்காரர்களோட எல்லா கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அதையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து சிதைக்கப்பட்டன. ஸோ இதோட அந்த பாளையக்காரர்கள் முடியுது. ஸோ அடுத்த நாளாவதாக பார்க்கக்கூடியது வந்து தீரன் சின்னமலை. இந்த சின்னமலை அப்படிங்கிறது அந்த இடத்தினுடைய பெயர். அந்த இடத்தையும் அவர் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாரு, அவர் ஆட்சி பண்ண இடம். இந்த சின்னமலை வந்து எதுக்கு இடைப்பட்ட இதுல இருக்கு அப்படின்னா சிவமலைக்கும் மற்றும் சென்னிமலைக்கும் இடைப்பட்டதுல இருக்கிறதா அந்த சின்னமலை. ஸோ அப்போ இந்த தீரன் அவரோட ஆட்சி காலம், அதாவது இந்த எழுச்சி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1756 இருந்து 1805 வரைக்கும் அவருடைய எழுச்சி காலம்னு சொல்லலாம். அடுத்து இவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா தீர்த்தகிரி அப்படிங்கிறத இவரோட பெயர். ஸோ இந்த பெயரை தான் அவர் மாற்றி அவரோட அடைமொழியா தீரன் சின்னமலை அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. ஸோ இவர் வந்து 1756 வந்து பிறந்திருப்பாரு. இவர் கொங்கு பகுதியை வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனையை வந்து இவர் தீர்த்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த கொங்கு. இதில் திப்புவின் திவான் முகமது அலி வந்து வரி வசூலித்து வந்த பகுதி தான் இந்த கொங்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வரி பணத்தை ஒரு டைம் திப்புவோட திவான் வந்து வரி வசூலிச்சுட்டு திருப்பி வந்துகிட்டு இருக்க அந்த டைம்ல இந்த தீரன் வந்து அந்த வரி பணத்தை எல்லாமே பறித்து கொண்டிருப்பாரு. ஏன்னா அது நம்மளோட படி, அது நம்ம மக்கள் ஏர்ன் பண்ணது இல்லையா, நம்ம மக்கள் சம்பாதிச்சது. ஸோ அதை இவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து அதை கொள்ளையடித்து அந்த நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு அதை வந்து பங்கிட்டு கொடுத்திருப்பாரு. ஸோ இந்த தீரன் சின்னமலையும் ஆங்கிலேயர்களும் எந்த இடத்துல வந்து போர் வந்து துவங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நொய்யல் அப்படிங்கிற போர், நொய்யலோட ஆற்றங்கரையில் வந்து மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போரில் சின்னமலைக்கு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த திப்புவோடைய மரணத்துக்கு பின்னர் இவர் ஒரு கோட்டை எழுப்பி அந்த கோட்டையிலே தங்கி ஆங்கிலேயருக்கு அகெயின்ஸ்டாக இவர் வந்து போராடிட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்தையும் இவரோட போர் முறையும் என்ன பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓடாநிலை அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்தே அவரை வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினால இவர் வந்து ஓடாநிலை அரசர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் கையாண்ட போர் முறை அப்படின்னு பார்த்தோம்னா கொரில்லா போர் முறையை கையாண்டிருப்பாரு. இந்த கொரில்லா போர் முறை நம்ம சிவாஜில வந்து பார்த்திருப்போம் ஏற்கனவே ஹிஸ்டரியில. ஸோ வந்து இந்த மலைப்பகுதிகளுக்கு இடையில ஒளிந்து தாக்கும் முறை தான் அந்த கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவோம். அந்த போர் முறையை இவரும் கையாண்டிருப்பாரு. ஸோ அப்போ இவரோட இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1805 ஜூலை 31 வந்து சங்ககிரி கோட்டையோட உச்சியில இவரை வந்து ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்பட்டு இவரும் வந்து இறந்திருப்பாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வேலூர் புரட்சி ஆரம்பிச்ச ஆண்டு 1806. ஸோ இந்த புரட்சிக்கு காரணம் என்ன, அப்போ எந்த ஒரு காரணத்தினால இந்த புரட்சி ஏற்படும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட பெயர்ல அந்த புரட்சி வந்து நடந்திருக்கும், அவரை வந்து தலைவராக கொண்டு நடந்திருக்கும். இது வந்து அந்த இடத்துல நடந்த அந்த புரட்சி வேலூர் அப்படிங்கிற இடத்துல. அப்போ எதனால வந்து இந்த புரட்சி நடந்தது, அதுக்கான காரணங்கள் என்ன, ஸோ அதுல வந்து விளைவுகள் என்ன, இந்த புரட்சிக்கு அப்புறம் என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கான காரணம் கிழக்கிந்திய கம்பெனி 1792
இந்த இந்த காலகட்டத்தில் அந்த வந்து வேலூர் புரட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ கிழக்கிந்திய கம்பெனிக்கும் யாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து போர் 3 இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா திப்பு சுல்தானுக்கும் வந்து போர் வந்து 3 இருக்கும். ஸோ படிப்படியாக வந்து ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு இடத்தையும் கைப்பற்றாங்க. ஸோ இந்த போரின் முடிவில் வந்து சேலம் மற்றும் திண்டுக்கல் இதுதான் மெயின் முக்கியமான வருவாய் மாவட்டங்களாக இருந்துச்சு. முதல்ல அந்த மாவட்டங்களை கைப்பற்றுறாங்க. அடுத்தது 1799 ஆங்கிலேயர் வந்து மைசூர் போரில் கோயம்புத்தூரை இணைச்சிடுறாங்க தங்களோட ஆட்சிக்கு கீழே. 1798 தஞ்சாவூரின் அரசர் அப்பகுதியில் வந்து இறையாண்மையோடு வட்டி கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்ட சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டார். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈவன்தோ பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கப்பத்தை வரியை வாங்கி அவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசர்கள் அப்படிங்கறனால பிரிட்டிஷ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொன்ன வேலையை செய்யறான்ட்டு ஒரு ஃபேவரிசம் பண்ணாம அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்குமே வர்ஜக சூழ்ச்சி செஞ்சு அவங்கள அடக்குமுறை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1801 பிரிட்டிஷ் ஆற்காடு நவாப் ஆற்காடு நவாப் வந்து ஒரு விசுவாசமற்றவர். எந்த காரணம்லாம் சொல்ல மாட்டான், நீ வந்து இந்த மாதிரி விசுவாசமற்றவர், நீ வந்து ஏமாத்திருக்க அப்படின்னு அவன் வச்சுட்டான்னா அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால அவன் சொல்றதுக்கு நம்ம அடிப்படிச்சு தான் ஆகணும். அதுக்கான எந்த எவிடன்ஸ் இருக்கோ ப்ரூஃப் இருக்கோ சொல்லியாச்சு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன ஆணையிடுறாங்கன்னா, நவாப் வந்து ஆற்காடு நவாப் விசுவாசமற்றவர், அதனால அவர் வந்து தகுதி இல்லை, அவருக்கு அந்த போஸ்டிங்ல இருக்க, அவரை வந்து நம்ம இது பண்ணி ஆகணும்னு சொல்லி பணியை நீக்கம் பண்ணிடுறாங்க. அவருக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருந்த மற்ற இடங்களான வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்ற மாதிரி வந்துருச்சு. அப்போ அந்த ரிவால்ட்டுக்கான காரணங்கள் என்ன? அப்ப அந்த ரிவால்ட் 1806 அந்த கிளர்ச்சி வந்து எப்ப நடக்குது அப்படின்னா ஜூலை 10 வந்து உங்களுக்கு வந்து நடக்குது. அப்ப அந்த 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 ரிவால்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 23 படைப்பிரிவினர், ஸோ அந்த ஆர்மியில் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட தான் இது வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆங்கிலேயர்களோட படையில இருந்த தமிழ் வீரர்களுக்கு உண்டான சோதனைகள் என்னென்ன? அப்போ அந்த தமிழ் வீரர்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் கம்மி, அவங்களுக்கு எந்த பதவி உயர்வும் கிடைக்காது. அந்த போரில் அவங்க செத்து போனாலும் அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பணம் எந்த ஒரு பணம் காப்பீட்டு பணம் அப்படின்னு எந்த ஒரு பணமுமே கிடைக்காது. கொடுக்கக்கூடிய சம்பளமும் ரொம்ப கம்மி. ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்து எந்த ஒரு அவங்க மதர் ரிலேட்டடான எந்த ஒரு சிம்பிள்ஸும் அவங்க கயிறு கட்டக்கூடாது, நீர் வைக்கக்கூடாது, அதே போல் டர்பன் கட்டக்கூடாது. இந்த மாதிரி அவங்க மதர் ரிலேட்டடாக எந்த ஒரு சிம்பிள்ஸுமே அவங்க மேலே வந்து இருக்கக்கூடாது. மீசையை வந்து இப்படி தான் ஷேவ் பண்ணணுன்ட்டு ஒரு ஆணை இருந்துச்சு. அதே போல் அவங்களோட தலைப்பாகையில் வந்து ஒரு விலங்கனால செய்யப்பட்ட ஒரு டர்பனை வந்து கொடுத்து இதை தான் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன், ஸோ அந்த கன் ஷூட்டிங்க்கும் பிஸ்டல் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ அந்த பிஸ்டலில் போடக்கூடிய இந்த புல்லட்ஸை வந்து நம்ம வந்து அது ஒரு பேக்கெட்டில் கொடுப்பாங்க. அந்த பேக்கெட்டில் வந்து நம்ம பிரிக்கிறதுக்குன்னு வந்து அதை வந்து நம்ம கடிச்சு தான் பிரிக்கணும். அது வந்து ஒரு விலங்கோட தோலில் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம். ஸோ இதெல்லாமே தான் அவங்களோட ஏற்கனவே இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்களாக சேர்ந்துட்டே வருது ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த காரணத்துக்கு எல்லாத்துக்குமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்துக்கு இன்னும் மேற்கூட்டும் வகையில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ திப்புவின் மகனான பதே வைதாரை வந்து சிறை வச்சிருப்பாங்க. அதே போல் திப்புவின் குடும்பம் ரொம்ப வந்து சிறைச்சாலையில் சிரமப்பட்டிருக்கும். இதெல்லாமே ஒரு காரணமாக சேர்ந்து அவங்க வந்து தன்னுடைய திப்புவிற்காகவும் இந்த காரணத்தினாலையும் அந்த ரிவோல்ட் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிவோல்ட்டில் வந்து புதிய ஒரு முறையை வந்து கொண்டு வராங்க. அது என்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமை தளபதியான சர் ஜான் கிடார்க் அப்படிங்கிற ஒரு புதிய ராணுவ முறையை வந்து ஃபர்ஸ்ட் வெளியிடுறாரு. அந்த ராணுவ முறையினால ரொம்ப போர்க்கழகம் வந்து ஏற்படுது. இந்த ராணுவ முறை காரணமாக தான் அந்த எழுச்சி வந்து உருவானது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த போர்ல வந்து முதல்ல வந்து கர்னல் பேன்காட் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போறாரு. இரண்டாவதா பார்த்தா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து இருக்க நேரிடுது. ஸோ இந்த போர் வந்து ரொம்ப முடிஞ்சு ஓரளவுக்கு ஒரு ஃபைனலைஸ் ஆயிடக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த போரோட முடிவில் வந்து ஸோ எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 6 பீரங்கினால 6 வீரர்கள், அதே போல் 5 துப்பாக்கினால 8 பேரும், அதே போல் 8 பேர் தூக்குமாட்டியும் இறந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே திப்புவுக்கு ஏற்பட்ட அநீதிக்காகவும் இந்த போர் வந்து நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளர்ச்சி நடந்ததுன்னு சொல்றாங்க. அது போக நம்ம அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஏற்பட்ட அநீதியும் சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது அந்த புதிய ராணுவ முறை அப்படின்ட்டு ஒரு தகவல்னால. ஸோ நிறைய பேருக்கு வந்து பணி நீக்கம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பணி நீக்கம்னா, தலைமை தளபதியான ஜான் கிடார்க்கு வந்து பணி நீக்கம் நடந்திருக்கு. உதவி தளபதியான அக்னியூக்கும் பணி நீக்கம் நடந்திருக்கு. ஆளுநர் வில்லியம் பென்டிக்கும் பணி நீக்கம் நடந்திருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் அந்த பதவியை பிடிங்கிட்டு திருப்பி அவங்க இங்கிலாந்துக்கே வர சொல்லிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்ததாக
இருந்ததாகவும் தகவல் சொல்றாங்க. அப்போ இந்த போர் வெற்றியடைய காரணமா இருந்ததுக்கு ஹெல்ப் பண்ண வந்து கர்னல் லிஸ்பிக்கு 7000 பக்கோடா வந்து பரிசு 7000 பொற்காசுகள் வந்து பரிசாவும் அளிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஆங்கிலேயருக்கு தான் வெற்றி. இருந்தாலும் இவ்வளோ லாஸ் ஆனதுக்கு காரணத்தினால இவங்களுக்கு பணி நீக்கம் வந்து நிறைவேற்றிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக தொடர்ந்த போர்களாக இருக்கட்டும், கிளர்ச்சிகளாக இருக்கட்டும், கட்டபொம்மன்ல இருந்து வெளிநாச்சியார்ல இருந்து பெண் வீரர்களும் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த கிளர்ச்சிகளை தொடர்ந்து அடுத்து நம்மள ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இப்படி தான் வந்து பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ எல்லாமே இந்த பேட்ச்ல கவர் பண்ணிடுவோம். நம்மளோட சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976465.